ஸோ ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மேரி சேனல். ஸோ நம்ம சேனலில் கிளாஸ் 2 எடுக்க போகிறோம், சோப் மேக்கிங் கிளாஸ். ஸோ இந்த சேனலில் வெறும் இந்த சோப் மேக்கிங் கிளாஸ் தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற ஆடியன்ஸ்க்காக நம்ம கிட்ட மெஹந்தி கிளாஸ், மிக்ஸாலஜி கிளாஸ் அண்ட் நெயில் கோன் கிளாஸ், பியூட்டிஷியன் கிளாஸ் முதற்கொண்டு நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு பர்சன் வந்து ஒரே நேரத்தில் 4 கிளாஸஸ்மே அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரஞ்ச் சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட அது இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணணும்னா, ஆரஞ்சோட பீல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் இல்லையா, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கிளிசரினோ இல்லை 5 ட்ராப்ஸ் அளவுக்கு கிளிசரினோ எடுத்து பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட்டில் நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. பேஸ்டோட மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 30 கிராம் ஆஃப் சோப் பேஸ்ட் தான் எடுக்க போகிறேன். ரெடி நான் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 40 கிராம்ஸ் ஆஃப் சோப் பேஸ்ட்டுக்கு நம்ம எத்தனை, ஸோ 30 கிராம் ஆஃப் சோப் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு 4.5 கிராம்ஸ் ஆஃப் சோப், கிரேட்டட் சோப் வந்து போடணுங்கிற மெஷர்மெண்ட் படி நான் வந்து 1 2 இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேப் பண்ணிக்கணும். ஏன்னா இது கிரேட்டட் சோப், அதனால நீங்கள் ஒரு டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். 3 4 and 4.5 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த கப்பு ஃபுல்லாக நிமிர்ந்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி சோப்பை மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவான சோப்பை தான் நம்ம இன்றைக்கி வந்து கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் கம்பல்சரி எழுதி வச்சுக்கிறணும். ஸோ இதில் நான் வந்து பவுடருக்கு வந்து 30 கிராமுக்கு 2 to 3 ஸ்பூன் போடலான்னு போட்டிருக்கேன். ஸோ 2 ml ஓகேங்களா. ஸோ அப்போ நான் வந்து 2 கிராம் ஆஃப் ஆரஞ்ச் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வெயிட் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 30 கிராம் ஆஃப் கிரேட்டட் சோப் எடுக்கணும். வெயிட் மிஷின் இருந்தால் இந்த கிரேட்டட் சோப்பை நீங்கள் வச்சிங்கனாலே இந்த வெயிட் மிஷினில் காட்டும், அந்த அளவு எடுத்துக்கோங்க. வெயிட் மிஷின் இல்லாதவங்க நான் யூஸ் பண்ணுறேன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் இஸ் மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் காட்டக்கூடாது. முன்னதாகவே சொன்ன மாதிரி ஆரஞ்ச் பீல் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது இல்லைனா இந்த ஆரஞ்ச் தோல் இருக்குல்லையா, இதை நீங்கள் வந்து நல்லா காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி பவுடராக மாற்றிக்கலாம். இல்லை மேம் இப்போவே செய்யணுங்கிறவங்க வந்து ஃப்ரெஷ் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து நீங்கள் வந்து பேஸ்ட் அரைச்சிக்கலாம், இல்லை கிளிசரின் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ் பேஸ்ட் வந்து 6லேருந்து 8 கிராம் ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் கிட்ட நீங்கள் வந்து சேர்க்கலாம். கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்க்கலாம். சரிங்களா. இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று நமக்கு கிளிசரின் ஆட் பண்ணலாம் அல்லது ஆயில் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி இதில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஆயில் வந்து 5 to 7 ட்ராப்ஸ். நான் ஒரு 5 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த பவுடர்லேயே அந்த ஆயிலை வந்து சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ 5 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் பாருங்கள். 1 2 3 4 5 இந்த அளவுக்கு போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஆயிலே இது வந்து போதுமானது. இதை நான் வந்து சின்னதாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கிளிசரின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் வந்து தேவைப்பட்டிருக்கும். இது நான் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு 7 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து இது பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்டா எசென்ஷியல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ரேக்ரன்ஸ்க்கு. நான் போன தடவை கிளிசரின் செஞ்சு காட்டுறேன். இந்த தடவை கிளிசரின் இல்லாதவங்க என்ன பண்ணலாங்கிறக்காக கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். பட் ரொம்ப ஃப்ளேவர் இல்லை கோகோனட் ஆயில் எடுக்காதீங்க. நான் இன்றைக்கி ஒரு சில்வர் பவுல் எடுத்து இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொட்டிட்டு ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்து இப்போது இதை வந்து பாயில் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் தண்ணி வச்சு இதெல்லாம் பிடிச்சிருக்கேன். ஸோ இது 1 மினிட்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது 1 மினிட்க்கு அப்புறம் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு இதுதான் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது நல்லா ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆல்கஹால் இருந்தால் நீங்கள் அடிக்கலாம். அப்படி இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பூன் ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு எடுத்துடலாம். என்கிட்ட ஸ்ப்ரே இருக்குது, நான் அதை வச்சு அடித்து காட்டுறேன். நான் ஆனால் ஃபர்ஸ்ட் சோப் வந்து ஸ்ப்ரே அடிக்கலை. ஸ்ப்ரே இருக்கணுங்கிறது அவசியமும் கிடையாது. நான் இந்த பபிள்ஸ் குறையிறதுக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சோப் வந்து
ஆல்கஹால் இல்லாமல் தான் மேக் பண்ணேன். ஸோ செகண்ட் சோப் வந்து இந்த ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுறேன். பட் எனக்கு ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுறது எப்போவுமே பிடிக்காது. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக அப்படி எடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு 5 to 6 hours வந்து காஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது வந்து பவுடர். ஸோ நீங்கள் பெட்டர் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த வித ப்ராப்ளமே இல்லை, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பவுடர் வந்து யூஸ் பண்ணால் ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னா, நம்ம வந்து இப்போ லிக்விட் ஒரு ஃப்ரெஷ் பேஸ்ட் யூஸ் பண்ணணும் இல்லை, அது எதில் யூஸ் பண்ணணும்னா கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் காஸ்டிக் சோடா அப்புறம் ஆயில்ஸ் இது எல்லாமே சேர்த்து நம்ம தான் சோப் பேஸை ரெடி பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அது ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லிக்விட் ஆர் ஜூஸ் ஆர் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோப்பு சில டைம் இப்படி அமுங்கும் இல்லையா, அது மாதிரி ஆகாது. பட் இந்த மாதிரி சோப் பேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது சோப்பானிஃபிகேஷன் வந்து ஆன சோப். விச் மீன்ஸ் ஆல்ரெடி கிளிசரின் இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் சில மாதிரி எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா வர ஒரு ப்ராடக்ட். அதில் நீங்கள் ஒரு லிக்விட் பேஸ்டாக உள்ளதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது கொஞ்சம் கொலன்னு ஆகும். ரொம்ப கொலன்னு ஆகாது, லைட்டாக உள்ள அமுங்குற ஒரு ஃபீல் வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் அதுக்கு நீங்கள் பவுடர்ஸ் வந்து வாங்கிடணும். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இப்போ ஒரு இது என்ன ஆரஞ்சு பீல் பவுடர்னால் ஒன்று நீங்கள் ஆரஞ்சு பீல் பவுடர் கடையில் வாங்கலாம். இல்லைனா அந்த ஆரஞ்சு தோலை ஒரு 2லேருந்து 4 நாள் காய வச்சு அதை பவுடராக ஆக்கியும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பவுடர் ஆகிற அளவுக்கு குவான்டிட்டி இருக்காதுல்ல, இப்போ ஒரு ஆரஞ்சு தான் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கிறது இவ்வளோ தான் இருக்கும். அதை நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் வரும், அதை அரைக்கக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னால் பவுடரே மேக் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அமுங்கும், இது அமுங்காது ஏன்னா இது பவுடரில் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நல்லா உள்ள லைட்டாக அமுங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமுங்கினா ஓகே, நாங்கள் வீட்டுக்கு தான் மேம் யூஸ் பண்ணுறோன்னா ஓகே. பட் அதை நீங்கள் சேல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆகாமல் எனக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணையில் கூட அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே அமுங்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஹேக் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி பீஸ் வேக்ஸ்னு ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த இருங்க நான் காட்டுறேன். ஸோ வந்து நான் வச்சுருக்கிறது எல்லோ பீஸ் வேக்ஸ். ஸோ இந்த பீஸ் வேக்ஸ் வந்து மல்டி பர்பஸ். நம்ம வந்து லிப் பாம்க்கு, தைலம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சம்டைம்ஸ் சோப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வேக்ஸோடைய நன்மைகளே என்னென்னா, இது கொஞ்சம் நம்ம என்ன மேக் பண்ணாலும் தைலமோ இல்லை இந்த மாதிரி சோப்போ எது மேக் பண்ணுறோமோ கேண்டில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இப்படி அமுங்காமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பீஸ் வேக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பீஸ் வேக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பீஸ் வேக்ஸை வாங்கி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஒரு 3லேருந்து 4 கிராம், எவ்வளவு ஒரு 3லேருந்து 4 கிராம் மட்டும் நீங்கள் லிக்விட் அதாவது ஃப்ரெஷ் பேஸ்ட்டோ இல்லை ஜூஸோ யூஸ் பண்ணுற சோப்பில் போட்டிங்கன்னா அதோடைய தன்மை என்ன சொன்னேன், கொஞ்சம் சோப்பை கெட்டியாகவே வச்சுக்கிறது. ஸோ அது என்ன பண்ணிடும், சோப்பை நல்லா கெட்டியாகவே வச்சுக்கிறோம். எந்த விதமான அமுக்கிறதும் உங்களுக்கு குறைஞ்சிரும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு 100% அமுங்குதுன்னா ஒரு 20% மேபி அமுங்கலாம், சம்டைம்ஸ் அமுங்காமலும் போகலாம். ஸோ நான் ஒரு தடவை அடுத்த சோப் மேக்கிங் கிளாஸில் நான் லிக்விட் யூஸ் பண்ணி காட்டுறேன், அதோடு இந்த பீஸ் வேக்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள் அது எந்த அளவுக்கு அமுங்காமல் இருக்குண்டு. அதாவது பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணியும் நான் 2 விதமாக இங்கே போர் பண்ணுறேன். ஸோ பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணால் எப்படி இருக்குது, ஆட் பண்ணனா எப்படி இருக்குங்கிற லைவ் ரிசல்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பீஸ் வேக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் பவுடர் வாங்க முடியாதுங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸ் வேக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா சோப் கோல்டு ப்ராசஸில் மட்டும்தான் நம்மளால் லிக்விட்ஸை யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி போர் அண்ட் மெல்ட் அப்படிங்கிற சோப் மேக்கிங் கிளாஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி ப்ராசஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, ரொம்ப செம்மையாக அழகான ஷேப்பில் வந்துருக்கு. ஸோ இந்த சோப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணிடலாமா? உங்களோட சோப் வந்து அமுங்குற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பவுடர் யூஸ் பண்ணியுமே எனக்கு அமுங்குது மேம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ கூட பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த சோப்பில் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். மேபி நீங்கள் வாங்கின சோப் பேஸ் வந்து ரொம்ப கிளிசரின் ஆட் பண்ணி ரொம்ப மாய்ஸ்டாக செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு
சோப்பில் கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா செகண்ட் டைம் யோசிக்காமல் நீங்கள் வந்து பீஸ்வேக்ஸை வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த சோப் மேக்கிங் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய கிளாஸஸ் நம்ம சேனலில் இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சா இருந்தாலும் அதையும் நீங்கள் பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.